இந்த வீடியோவே மொத்தமாக ஒரு மாதிரி லிட்ரல் நெகட்டிவாக இருக்க போகுது. ஐயோ கடவுளே. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு சின்ன ஃபன்னியான சுச்சுவேஷன் தான். ஆனால் ஃபன்னியாக இருக்குன்றது ஒரு லிமிட் தான். அது மேஜர் ஆயிடுச்சுன்னா அது ஃபன்னி கிடையாது, அது ட்ராஜடி தான். நம்மளோட சேனலில் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னென்னா அந்த பால் பொங்கி கொட்டுறதை பற்றி. சரியா, இதுவும் சிமிலரான ஒரு சுச்சுவேஷன் தான். இது என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் நடந்த ஒரு சுச்சுவேஷன். நாங்கள் 2 பேரும் சும்மா பேசிட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க சொன்னாங்க. அப்போ சரி, இதுக்கு ஏதாவது எழுதுனா எப்படி இருக்கும்னு நினச்சி எழுதுனது தான் இது. நம்ம இதை படிப்போம். படித்து முடிச்சுட்டு நான் இது என்ன சுச்சுவேஷன் சொல்கிறேன். என்னென்னா, ஆத்திரத்தில் ஆகாயம் செல்ல புறப்பட்டது உந்தன் கோபம், உன் தாகம் புரியாமல் தண்ணீர் தந்தது எந்தன் பாவம், கூச்சலிட்டு ஊரை கூட்டாதே, உன் உஷ்ண உடம்பால் என்னை வாட்டாதே, அளவில்லாமல் நான் செய்த தவறு, விலையோ அதற்கு ஒருவேளை உணவு. இதில் ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னா இந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி புரியாதவங்க இந்த வீடியோ புரிஞ்சவங்க புரியாதவங்க 2 பேருமே இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். என்னென்னு நான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே குக்கரில் சமைப்போம் இல்லையா? என்னைக்காவது ஒரு நாள், யார் வீட்லேயும் நடக்காமல் இருக்க வரைக்கும் நல்லது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ப்ரப்போர்ஷன் மாறிகிரி எதனா ஒன்று போய், இல்லை ஏதோ நமக்கு நேரம் சரியில்லாமல் போய் ஏதாவது ஒன்று ஆகி அந்த குக்கர் அப்படின்னு வெடிச்சதுன்னா என்னாகும்? அன்றைக்கி நம்ம வீடு நாசமாகும், கிச்சன் சர்வநாசமாகும். அந்த மாதிரி அதுக்கு தான் பேசிக்காக எழுதுனது இது அப்படியே ஒரு லைனாக படித்து நம்ம டீகோட் பண்ணலாம். ஏன்னா இது அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்ததுன்னு எனக்கு சொன்னேன் அன்றைக்கி சாயங்காலமே எழுதிட்டேன். அப்போ நாங்கள் அதை பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் இது யாருக்காக இருந்தாலும் ஏதாவது மேஜராக நடந்துருந்ததுன்னா கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ குக்கர்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போ நம்ம இதை படித்து டீகோட் பண்ணுவோம். என்னென்னா, ஆத்திரத்தில் ஆகாயம் செல்ல புறப்பட்டது உந்தன் கோபம் அப்படின்னு யார் சொல்கிறேன்னா, ப்ரெஷர் குக்கரில் நம்ம எதனா ஒரு கோளாறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை அதால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. அது வச்சிரும். நம்ம ஒன்று என்ன சொல்கிறது, தண்ணி நிறையா வச்சாவோ, இல்லை விசில் நம்ம வீட்டில் சைஸ் வாரியாக குக்கர் இருக்கும், வேறு விசில் மாற்றி போட்டாலோ, இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஸ்டாண்டர்டை கூட அவங்களால மாற்றி ஏற்றுக்க முடியாது அந்த குக்கருக்கெலாம். ஸோ அதனால் குக்கர் பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். அப்படி எதனா நம்ம சின்னதாக பண்ணுற மிஸ்டேக் அது குக்கரோட பிளாஸ்டில் தான் கொண்டு போய் முடியும். உன் தாகம் புரியாமல் தண்ணீர் தந்தது எந்தன் பாவம். இப்போது நம்ம நிறைய தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். இப்போ சாப்பாடு வடிக்கிறவங்கலாம் எப்படி வடிப்பாங்கன்னா 3:1 ப்ரப்போர்ஷனில் வச்சுப்பாங்க. அப்படி குக்கரில் வைக்கிறவங்க 2:1 ப்ரப்போர்ஷனில் வச்சுப்பாங்க. நான் வடிப்பேன் சாப்பாடு. என்னைக்காவது நம்ம இந்த புலாவ், வெஜ் பிரியாணி அதெல்லாம் பண்ணுறோன்னா குக்கரில் வச்சுப்பேன். சரியா? அப்படி நம்ம அந்த தண்ணி ரேஷியோவை மாற்றிட்டா கூட, இப்போ சும்மா நான் ஏதோ ஒரு மைண்டில் ஏதோ யோசிச்சுட்டே டபுள் த டைம் தண்ணி ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவ்வளோதான், கிச்சன் அப்படியே சர்வநாஸ்தி ஆகும். அந்த மாதிரி உன் தாகம் புரியாமல் தண்ணீர் தந்தது எந்தன் பாவம். உனக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணுமோ, உனக்கு அந்த குக்கருக்குள்ளே நான் எந்த விஷயம் போடுறேனோ, இப்போ நான் ஏதோ பாயில் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். இல்லை நான் 1 கப் அரிசி போட போகிறேன்னா 2 கப் தண்ணி ஊற்றினா போதும். அந்த மாதிரி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் நம்ம சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் முடிவெடுக்கிற மாதிரி குக்கருக்குள்ளேயே முடிவெடுக்க முடியாது. அப்படி இருந்தால் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். சரியா? அது என்னோட பாவம், தண்ணீர் தந்தது எந்தன் பாவம், கூச்சலிட்டு ஊரை கூட்டாதே, உன் உஷ்ண உடம்பால் என்னை வாட்டாதே அப்படின்னு சொல்கிறது எதுக்காகனா, குக்கர் வெடிக்கிறதுன்றது என்ன ஒரு சாதாரணமாக சத்தமாக ஒரு டமால்னு வெடிக்கும். அதோட மேலே போய்
அந்த என்ன சொல்கிறது சீலிங் பக்கத்தில் இருக்கிறது அது எல்லாத்தையும் டம்மால் டிம்மால்னு இடிச்சிட்டு ஃபுல்லாக செதற விட்டுட்ருக்கோம்ல நல்லா. அந்த மாதிரி பெரிய சத்தம் போடாத, நான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சிரு, இந்த மாதிரி சத்தம் போட்டு ஊரெல்லாம் கூட்டிகிட்டு இருக்காத, உன் உஷ்ண உடம்பால் என்னை வாட்டாது அப்படிங்கும்போது நம்ம அங்கே இல்லை, அந்த பிளேஸில் நம்ம இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு மினிமல் டேமேஜில் தப்பிச்சிடுவோம். ஆனால் அந்த பிளேஸில் இருந்தோம் அப்படின்னா அந்த சூடெல்லாம் நம்ம மேலே பட்டு இந்த வீடியோவே மொத்தமாக ஒரு மாதிரி லிட்ரல் நெகட்டிவாக இருக்க போகுது. ஐயோ கடவுளே. அதான் இது வந்து அதான் ஒருவேளை நம்ம அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா என்னது சரி என்னமோ அதான் நம்ம அந்த சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்னை எதனா பண்ணி விட்றாப்பா அப்படி. அளவில்லாமல் நான் செய்த தவறு விலையோ அதற்கு ஒரு வேளை உணவு அப்படின்னு சொல்லி. இப்போ அதுதான் நான் வந்து ஒன்று அந்த ப்ரப்போர்ஷன் எதனா மாற்றி வச்சுருந்துருப்பேன். இல்லை உன்னோட குவான்டிட்டி இப்போ நம்ம 3/4 கிலோ தான் போடணும் அப்படின்னா 1.5 கிலோ போடுறது நம்ம கொழுப்புக்கு இல்லையா. இல்லை இது நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருவோம் எப்படின்னா இது வெந்துடும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல்ல. அதுக்கான அளவு அவ்வளோதான். அதால் அதுக்கு மேலே ஏற்றுக்க முடியாது. அப்படி அதையும் மீறி போடணும்னா அது நம்ம தப்பு. அளவில்லாமல் நான் செய்த தவறு விலையோ அதற்கு ஒரு வேளை உணவு அப்படின்றது அதுதான். நான் தப்பாக வச்சுட்டேன், இப்போ நீயும் வச்சுட்ட, அவ்வளோதான். நாஸ்தி, வீடும் நாஸ்தி, கிச்சனும் நாஸ்தி. இப்போ சாப்பாடு போச்சு, என் கிச்சனும் போச்சு. எனக்கு 2 வேலை. நான் திருப்பி ஒன்று சாப்பாடு செய்ய மாட்டேன் கண்டிப்பாக, நான் வாங்கி தான் சாப்பிட போகிறேன். இப்போ வச்சுருந்த அந்த சாப்பாடு சாமானெல்லாம் வீணாக போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு வேளை சாப்பாட்டுக்கான எல்லா விஷயமும் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இது. அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த வீடியோவில் மட்டும் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை நான் கேட்க மாட்டேன். மெயின் வீடியோலேயே மென்ஷன் பண்ண மாட்டேன். எதனாலனா நம்மளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒழுங்காக கிச்சன் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ப்ரெஷர் குக்கர்லாம் சரியா. ஒரு வேளை நீங்கள் எதுவும் தெரியாமல் ப்ரெஷர் குக்கர் தயவு செஞ்சு ஹேண்டில் பண்ணாதீங்க. ப்ரெஷர் குக்கர் வைக்கணுன்னா அதுக்கான கரெக்டான அளவு தண்ணி தான் ஊற்றணும், கேஸ் கட்டு போடணும், கரெக்டான விசில் தான் வைக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு விசில் விட்டுட்டு இருக்கக்கூடாது. அது எத்தனை விசிலில் வெந்தால் கரெக்டாக இருக்குமோ அத்தனை விசிலில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் அதை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ராஜிக்காக இன்சிடென்ட் நடந்திருக்கான்லாம் தேவையே கிடையாது. அது நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ இருங்க. அவ்வளோதான். இந்த பர்டிகுலர் கவிதை பற்றின உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு போங்க. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்ட் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ஸ்லேயாவது இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேயாவது வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக எழுதி தரேன். இந்த வீடியோ அவ்வளோதான். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.